ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 ப்ராப்ளம் கொஞ்சம் அப்ளிகேஷன் ஓரியன்டாக இருக்கக்கூடிய சில கொஸ்டின். அதில் ஃபர்ஸ்ட் ஒன், அண்டர் ஏ ஃபோர்ஸ் ஆஃப் எஃப் வெக்டார் ஈக்குவல் டு 10 I cap minus 3 J cap plus 6 K cap Newton. A body of mass 5 kg is displaced from the position 6 I cap plus 5 J cap minus 3 K cap meter to the position 10 I cap minus 2 J cap plus 7 K cap meter அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துருக்குற இந்த கிவன் டேட்டாவில் இருந்து நம்மளுக்கு கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, கால்குலேட் த ஒர்க் டன் அப்படின்னு கேட்டாங்க. அப்போது நம்மளுக்கு கொடுத்துருக்குற அந்த கிவன் டேட்டாவை கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதுவோமா. வாட் இஸ் த ஃபோர்ஸ் எஃப் வெக்டார் ஈக்குவல் டு 10 I cap minus 3 J cap plus 6 K cap. எப்பயுமே ஒரு கிவனை எடுத்து வச்சுக்கிறது நம்மளுக்கு நல்லது தான், சரிங்களா. ஸோ மாஸ் அப்படின்றது நம்மளுக்கு இங்கே 5 kgன்னு கொடுத்தாச்சு. இது போக நம்மளுக்கு இங்கே பொசிஷன்ஸ் அப்படின்ட்டு 2 பொசிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு பொசிஷன் கொடுத்துட்டு அதில் இருந்து நெக்ஸ்ட் ஒரு பொசிஷன் கொடுத்துருக்குறாங்க, இங்கே டிஸ்பிளேஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு. அப்போ இனிஷியல் பொசிஷன் அப்படின்றத XIன்னு எடுத்துக்கிடுவோம். அது 6 I cap plus 5 J cap minus 3 K cap. அதேமாரி ஃபைனல் பொசிஷனை XFன்னு எடுத்துக்கிடுவோமா. 10 I cap minus 2 J cap plus 7 K cap. ஸோ இந்த 2 வேல்யூஸை வச்சு நம்ம என்ன செய்யணும், அதுக்கான மொத்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், சரிங்களா. ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஒர்க் டன் கண்டுபிடிச்சிடலாம். ஒர்க் டன் அப்படின்றது என்னது, ஸ்கேலார் ப்ராடக்ட், சரிங்களாப்பா. ஸோ அப்போ 2 வெக்டார் நம்ம கண்டுபிடிக்கிறோம், அந்த 2 வெக்டாருக்கு நம்ம ஸ்கேலார் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறோம், சரிங்களா. ஸோ ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபஸ்ட்டு D ஈக்குவல் டு ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன், இதை வச்சு நம்ம இதுக்கான வெக்டார் ஃபார்மை கண்டுபிடிக்கலாம். ஸோ சேம் காம்பனன்ட்ஸ் அப்படியே நம்ம கரஸ்பாண்டிங்காக சப்ராக்ட் பண்ணலாமா. ஃபஸ்ட் என்னது 10 minus 6 I cap, தென் ப்ளஸ் போட்டுக்கோங்க, -2 minus 5 J cap, தென் ப்ளஸ் போட்டுக்கோங்க, 7 minus 3 மைனஸ் வேறு இருக்குது, ஆல்ரெடி ஒரு மைனஸ் அண்டு -3 மல்டிபிள் பண்ணும்போது +3 K capன்னு இருக்கும் சப்ராக்ட் பண்ணுற டைமில். அப்போ இதை சிம்பிளை பண்ணும்போது நம்மளுக்கு கிடைச்சது 4 I cap minus 7 J cap plus 10 K cap அப்படின்னு கிடைக்கும். நம்மளுக்கு இங்கே எல்லாமே மீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், யூனிட்டை மீட்டர்னு கூட இங்கே எழுதிக்கிடும், சரிங்களா. ஸோ திஸ் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷனுக்கு இடையில இருந்த இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இதுதான். அப்போ இப்போ ஒர்க் டனை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். வாட் இஸ் த ஒர்க் டன், கொஞ்சம் ஒர்க் டனுடைய ஃபார்முலாவை எழுதும்போது ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், இதுக்கான ஸ்கேலார் ப்ராடக்ட்ன்றதை காமிச்சிட்டு 10 I cap minus 3 J cap plus 6 K cap, அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டை 4 I cap minus 7 J cap plus 10 K cap. சேம் காம்பனன்ட்ஸை மட்டும் நம்ம என்ன செஞ்சால் போதும், ப்ராடக்ட் பண்ணால் போதும். அந்த சேம் காம்பனண்ட்டோட யூனிட் வெக்டாரை ப்ராடக்ட் பண்ணால் 1, அதர் காம்பனன்ட்ஸ் I டாட் J அப்படின்னு பண்ணால் என்ன ஆகிடும், 0ன்னு வரும். ஸோ அதர் காம்பனன்ட்ஸ் ப்ராடக்ட் பண்ண தேவையில்லை, நம்ம அதர் காம்பனன்ட்ஸ் ப்ராடக்ட் பண்ணால் ஸ்கேலார் ப்ராடக்ட்டில் என்னவாயிடும், 0ன்னு ஆகிடும். ஸோ இது நம்மளுக்கு தெரியும். அதனால் 10 into 4 40, தென் -3 into -7 plus 21, 6 into 10 60. இது எல்லாத்தையும் சிம்பிளை பண்ணோம்னா இந்த 40 60 நம்மளுக்கு 100 ஆயிரும். ஸோ 121ன்னு கிடைக்கும். ஸோ கிடைச்ச ஒர்க் டன் 121 ஜூல். புரிஞ்சுங்களாப்பா. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்ப்போம். A force F vector equal to 5 I cap plus 4 J cap Newton displace a body through D equal to 3 J cap plus 4 K cap in meter. டைம் வந்து 3 செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போது ஃபைண்ட் த பவர்னு கேட்டிருக்கிறாங்க. பவருடைய ஃபார்முலாவும் நம்மளுக்கு தெரியும், ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் அப்படின்றதுனால ஒர்க் டன் பை டைம். டைம் வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருக்கறனால ஈஸியாக சிம்பிளை பண்ண முடியும். கொடுத்துருக்குற இந்த கிவன் டேட்டாவை எடுத்து எழுதுவோமா. வாட் இஸ் த கிவன், F vector equal to 5 I cap plus 4 J cap. டிஸ்பிளேஸ்மெண்ட் Tயும் கொடுத்துட்டாங்க, 3 J cap plus 4 K cap. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும். ஒர்க் டன் கண்டுபிடிச்சா தான் அடுத்து பவரை கண்டுபிடிக்க முடியும். கொடுத்துருக்குற இந்த டேட்டாவில் நம்மளுக்கு டைமும் கொடுத்துட்டாங்க 3 செகண்ட்ஸ்னு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது ஒர்க் டன். ஒர்க் டனுக்கு 2 டேட்டாவும் இருக்குது. ஒர்க் டன் அப்படின்றதுக்கு ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் நம்மளுக்கு இங்கே ஆல்ரெடி இருக்குது. அப்போது இந்த ஃபோர்ஸை நம்ம எடுத்து எழுதும்போது எப்படி எழுதலாம், 5 I cap plus 4 J cap plus
0 k கேப். அதே மாதிரி டிஸ்பிளேஸ் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். I கேப் இருக்கா? இல்லை. 0 I கேப் ப்ளஸ் 3 j கேப் ப்ளஸ் 4 k கேப். ஓகே, இப்போ சேம் காம்பனன்ட் டேம் நம்ம ப்ராடக்ட் பண்ண தெரியும் இல்லையாப்பா? அப்போ 5 இன்ட்டு 0 அப்படின்ற டேம் நம்மளுக்கு 0ன்னு வந்துடும். தென் 4 இன்ட்டு 3 நம்மளுக்கு 12ன்னு வந்துடும். 0 இன்ட்டு 4 0 தான். அப்போ நம்மளுக்கு இங்கே ரிசல்ட் என்ன கிடைக்குது? 12 தான். 12 ஜூல் தான் நம்மளுக்கு இங்கே இருக்கிற ஒர்க் டன். புரிச்சுங்களாப்பா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? பவர் பார்க்கணும். பவருடைய ஃபார்முலா P ஈக்குவல் டு ஒர்க் டன் பை டைம் அப்படின்றனால ஒர்க் டன் நம்மளுக்கு 12ன்னு தெரியும். டைம் 3 செகண்ட்ஸ். ஸோ 12/3 அப்படின்றது 4 வாட் அப்படின்றது இதுக்கான ரிசல்ட்டு. சரிங்களாப்பா? ஓகே, நம்மளுக்கு இப்போ கிடைச்ச இந்த வேல்யூஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளாகவே கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூ தான். கொஸ்டினை மட்டும் கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் நிதானமாக எழுதுனீங்கனாலே போதும். ஒரு நிமிஷத்தில் அதை சால்வ் பண்ணிடலாம். தொடர்ந்து இதேமாரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.